அப்பாவை சொந்த இடத்துல புதைக்கிறதுக்கு காசு இல்லாம எல்லா பக்கத்துமே நம்ம ஹீரோ திருட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் போலீஸும் நம்ம ஹீரோவை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ கிராமத்துல இருக்கிற வீட்டுல தண்ணி குடிக்க போலான்னு போகும்போதுதான் இவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். நம்ம அப்பாவை இந்த பேங்க் மேனேஜர் ஏமாத்தின மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளையுமே ஏமாத்தி இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த பேங்க் மேனேஜர் திருட்டு வேலைனா பார்த்தது இந்த டிஎஸ்பிக்கு தெரிஞ்சதும் இவனை பிடிக்கலான்னு வரப்ப அவங்க கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு ஓடுறப்ப டிராக்டர்ல அடிபட்டு இறந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ திருடின எல்லா பணத்தையும் அந்த கிராம மக்களுக்கு சரிக்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுத்து அவங்க ஏமாந்து அடமானமா வச்ச அந்த லேண்டனா அந்த காசு மூலமா திருப்பி தரான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அவங்க இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குனா செஞ்சு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க நிலத்திலேயே புதைக்கிறான். இன்னொரு பக்கம் டிஎஸ்பி நம்ம அக்யூஸ்டா இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு வராரு. நம்ம ஹீரோ ஊர் மக்களுக்கு பண்ண உதவிகளா பார்த்துட்டு இவனை நம்ம பிடிச்சா நம்ம கெட்டவன ஆயிடுவோன்னு இவனை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவோ சொந்த ஊர்ல இருந்து அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு.